12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண் தன்னுடைய உதிரப்போக்கு வியாதியினால் கஷ்டப்பட்டு எவ்வளவேனும் சுகம் பெற முடியாமல் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட வேளையில் இயேசு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் சந்தை வெளியில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதை அவள் அறிந்து கூட்டத்தை நோக்கி வர ஆரம்பித்தாள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவளால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஆயினும் எப்படியாவது நான் கூட்டத்தின் நடுவே போய் இயேசுவானவரை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு அவள் பிரயாசப்பட்டு நெருக்கத்தின் மத்தியில் இடுக்கத்தின் மத்தியில் அவள் கடந்து உள்ளே பிரவேசித்தாள். உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஆனாலும் இடுக்கத்தின் வெளியாய் அவர் உள்ளே பிரவேசித்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உடனே இயேசுவானவர் திரும்பி, யார் என்னை தொட்டது என்று கேட்டாள். உடனே அந்த ஸ்திரீயானவள் பயத்துடனே நடுங்கிக் கொண்டு, ஆண்டவரே நான் தான் என்றாள். இயேசு அந்த ஸ்திரீயை திரும்பி பார்த்து கட்டி அணைத்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே என்றார். அந்த நேரமே அவளுடைய உதிரப்போக்கு அவளை விட்டு நீங்கிற்று. அவளுடைய வேதனையும் முற்றிலுமாய் நீங்கிவிட்டது. இயேசுவை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதோ ஒரு வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு பிரச்சனையினால் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதி, ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கலக்கம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அண்டையில் நீங்கள் வாங்க. ஓடி வந்து அவருடைய பாதத்தில் நீங்கள் அமரும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களை தொடும். அவருடைய வல்லமை உங்களை தொட்ட மாத்திரத்தில் உங்களுடைய பிரச்சனை, வியாதி எல்லாமே நீங்கும். ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு வருவீர்கள்.